ஒரு இடத்துக்கு போகும்போது ஓ இவர் தான் ஜெபி, அது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கு இப்போதான் நிறைவேறுச்சு. ஃபைனல் போன்னு நினைச்சோம். பட் 2-3 ரவுண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆடும்போது பயம்னு ஒன்றும் இல்லை. அந்த பையனுக்கு பயம் இல்லை. எல்லா இதுலேயும் மாதிரி தான். மேபி அம்மா சப்போர்ட் இருந்தால் அப்பா சப்போர்ட் இருக்காது, அப்பா சப்போர்ட் இருந்தால் அம்மா சப்போர்ட் இருக்காது. எனக்கு மொத்தத்துலேயே யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. நிறைய பேர் திட்டிட்டு நேரம் டான்ஸ் எல்லாம் தேவையில்லை. சில ஷோல எல்லாம் என்ன டீ கிளாஸு சம்திங் வச்சுலாம் எரிஞ்சிட்டு உண்டு, செப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்டு. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் நான் சாண்டி மாஸ்டரை பார்க்கேன். எல்லா டான்ஸர்ஸுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எம்ஜே, மைக்கேல் ஜாக்சன். எப்படின்னு தெரியல, சின்ன வயசுல பாட்டு கேட்டாலே எனக்கு சாண்டி மாஸ்டர் வந்து ஆக்டிங் எனக்கு நல்லா பிடிக்கும். நார்மல் ஆக்டிங் இல்லை, அந்த வில்லன் தனம். எல்லாருமே கேட்பாங்க ஆக்டிங் ரொம்ப நீ ஹீரோவா இருக்கியா வில்லன் நடக்க. எனக்கு வில்லன் தான் பிடிக்கும். பர்టిక్యులர் இவங்க கூட இந்த பர்சன் கூட நம்ம வர்க் பண்ணனும்னு ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி அவங்களுக்கு மெயின் டைலாக் உண்டு, அவங்களுக்கு ஃபேமஸ் டைலாக் உண்டு, கிளி கிளி கிழிச்சிட்டேன்னா. கிட்ட வந்தாரு, கிட்ட வந்துட்டு தோல்ல 2 தட்டு தட்டிட்டு அவரை ஜாக்கெட் ரிமூவ் பண்ணி அப்படியே போட்டு வந்துட்டாரு. பாடி ஃபுல்லாவே அப்படி அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லாமே இன்னொரு கிஃப்ட் அவர் பண்ணிருக்காரு. நான் என்ன எதிர்பார்க்கலாம் உங்க கிட்ட இருந்து சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. நானும் ஃபேன் தான் சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஃபேன் போல. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க விஜே ஹரிணி பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூல மீட் பண்ற போல இருக்கு. இன்னைக்கான ஸ்டார் டுடே ஷோல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 3 டாப் 3 ஃபைனலிஸ்ட் நம்ம ஜெபின் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஃபன் ஃபில்டான ஒரு இன்டர்வியூ பார்க்கலாம். உங்களுக்கான நிறைய சர்ப்ரைசஸும் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். எப்படி இருக்கீங்க ஜெபின்? ஃபைனலா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். ஓகே, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. ஆடியன்ஸ் வந்து நீங்க டான்ஸ் ஆடி தெரியும், நிறைய பார்த்திருப்பாங்க டான்ஸை மட்டும். மற்றபடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நானும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாரும் போல, எல்லா டான்ஸரை போலையும் அடிமட்டத்துல வந்துருவாங்கல்ல. கஷ்டப்பட்டு படிக்க முடியாத விஷயத்த படிச்சு நம்மளுக்கு ஃபேஸ் வெளியே தெரியணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல. எல்லாரும் டிவி பாக்குறோம், இந்த டிவில நம்மளோட ஃபேஸ் வந்தா எப்படி இருக்கும், நம்மளே 4 பேர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஓ இவர் தான் ஜெபி, அது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எனக்கு இப்பதான் நிறைவேறுச்சு. சரி, பிஃபோர் ஜோடி ஆஃப்டர் ஜோடி ஜெபின் எப்படி ஃபீல் பண்றாரு? பிஃபோர் ஜோடி டான்ஸ் ஓகே, டான்ஸ் மட்டும்தான் இருந்து. பட் ஆஃப்டர் ஜோடி போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டினாங்க, நிறைய கான்டாக்ட் கிட்டுச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவும் எனக்கு இருந்துச்சு. ஜோடி வரணும்னு இருந்துச்சா, இல்ல சும்மா வந்தீங்க சான்ஸ் கிடைச்சது திடீர்னு பார்த்தா ஃபைனலிஸ்ட் நினைச்சு பாத்தீங்களா ஃபைனல் போன்ட்டு? சரி, போக மாட்டோன்ட்டு இருந்தோம். லாஸ்ட் செமிஃபைனல்ல நாங்க எதிர்பார்க்கல போகணும். ஷோ அட்டன் பண்றப்போ தோணுச்சா, மற்ற கண்டஸ்டன்ஸை பாக்குறப்போ ஒரு ஹோப் இருந்துச்சா, நம்ம இவங்களெல்லாம் பீட் பண்ணி போயிடுவோம், இல்ல பயந்தீங்களா? போமா மாட்டுமா டவுட் இருந்துச்சா? பயம் ஒண்ணும் இல்ல. பயம் இல்ல, பயம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா பயம்லாம் இல்லைங்க. அந்த பையனுக்கு பயம் இல்லை. அதெல்லாம் இல்ல. ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போதும் எங்களோட மைண்ட் செட் என்னன்னா, என்னோட ஷர்மியோட மைண்ட் செட், நாங்க 2 பேருமே பாய் கேர்ள் மட்டும் தான். பட் 2 பேரும் மைண்ட் செட்டுமே 2 பேரும் ஒரே மாதிரி. இப்ப எனக்கு என்னெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு 2-3 ஸ்டைல்ஸ் தெரியும். டான்ஸ்ல நான் எப்படி வந்தனோ சேம் அவ கேர்ள் சைஸ் தான் உண்டு. பட் அவளோட மைண்ட் செட் என்னோட மைண்ட் செட் ஒண்ணு. எங்களுக்கு என்னன்னா, எங்களை ஒரு ஆப்போனன்ட் ஒரு போட்டி யாராவது வாரதா இருந்தேன், அவங்களோட பெட்டரா தான் நாங்க ஆட பார்ப்போம். ஸோ எங்களுக்கு காம்படிஷன் இருக்க நல்லாதான். சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் குருநாதர் சொல்லுவாங்களா, இப்போ உங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ் சொல்லி கொடுத்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு? ஃபர்ஸ்ட் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணது ரன்சோ மாஸ்டர். அப்படின்னா மாஸ்டர் நான் கூப்பிட மாட்டேன், வெளியே யாராவது கேட்டால் மாஸ்டர். பட் என்னோட அண்ணா மாதிரி நான் இங்கே இருக்கணுமே, அவர் தான் காரணம். ஸோ அவரால் தான் எனக்கு சாண்டி மாஸ்டர் தெரியும், கலாம் மாஸ்டர். நான் ஷோவில் கூட சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சாண்டி மாஸ்டர் வந்திருக்காருன்னு. அப்போ சாண்டி மாஸ்டர் அவர்கிட்ட சம்திங் ஏதோ இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அவர் ஆடுற ஸ்டைலு, மற்ற டான்ஸஸ் பார்க்கும்போது அவர் பண்ணுறது எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்து. அவரோட கேரக்டராக இருந்தாலும் சரி, எப்போ கூட்டாலுமே ஜாலியாக பேசுறது. ஸோ கலாம் மாஸ்டரும் சேம், சாண்டி மாஸ்டர் எப்படியோ அதே மாதிரி தான் கலாம் மாஸ்டரும். ஸோ ஷோவில் நானும் எதிர்பார்க்கல சாண்டி மாஸ்டர் இந்த பாட்டியும் ஜட்ஜ் ஆகிருப்பாருன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் அவர் தான் இருந்தார், செகண்ட் சீசன் அவர் தான் இருந்தார். ஸோ தேர்ட் சீசன் இருப்பாரான்னு யோசித்தேன், பட் அவர் இருந்தார். ஹாப்பி. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசுனீங்களா, போயிட்டு இது மாதிரி சொன்னீங்களா,
நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அப்படின்னா டோட்டலா எல்லாருக்குமே நடந்து அந்த அந்த டைம் ஒரு 2000 மெம்பர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைம் ஃபர்ஸ்ட் டேயே 2 ஆடிஷன் நடந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகாதுன்னு ஒரு பயத்துல இருந்தேன். ஸோ ஒரு ஹோப் இருந்தது, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு எங்களுக்கு செலெக்ஷன் பஞ்சிங் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் செலெக்ஷன் போகும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் படன்னு டீம் செலெக்ஷன் டீம்ஸ் வந்து என்னன்னா அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. நான் மேபி யாராவது வந்திருப்பாங்க, ஏதோ ஆக்டர்ஸ் வந்திருப்பாங்க, இல்லைன்னா மேபி ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கும். டக்குன்னு பார்த்தா சாண்டி மாஸ்டர் வந்துட்டாங்க. நான் கரெக்டா டோரோட ஃப்ரெண்ட்ல நிக்கிறேன். ஆனாலுமே அவர் வந்துட்டு எப்படா இருக்க அப்படின்னு, ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தாரு, அந்த கிளாஸ் ஓப்பனிங்ல யாக்கி என்ன பார்த்தாரு. அப்போ இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சுட்டோம்னா பெரிய விஷயம். மாஸ்டர் நல்லா இருக்கேன், நீ எங்கடா? இங்க மாஸ்டர் ஆடிஷன் வந்திருக்கேன். ஓ ஓகே, நீ உள்ள வந்துடுவாடா, உனக்கு அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான். அந்த டைம் நான் செகண்ட் ஆடிஷன் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செலக்ட் ஆன, செகண்ட் ஆடிஷன் கிட்டுமான்னு தெரியல. ஸோ அவர் சொன்ன ஒரு நம்பிக்கைனால அடுத்த ஆடிஷன் ஒரு 2-3 ஆடிஷன் போயிட்டு ஷோக்குள்ள வந்தேன். உங்க இன்ஸ்பிரேஷன் யார்? அப்போ எனக்கு தெரிஞ்சு சாண்டி மாஸ்டர் இருப்பாங்க, ஆனா எல்லாருக்குமே மோஸ்ட் எல்லா டான்சர்ஸுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எம்ஜே, மைக்கேல் ஜாக்சன், அதுக்கடுத்து இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா, அதுக்கடுத்து சாண்டி மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர். மொத்தம் இவங்க 4 பேரும் எனக்கு பிடிக்கும். இம்ப்ரெஸ் ஆனது எம்ஜே, பிரபுதேவா மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர். ஏன்னா 4 பேருமே வேற ஸ்டைல்ஸ். அவங்க யாருமே காப்பி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு 4 பேருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. என்ன டான்ஸ்ல எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணது வந்து ரன்சோ மாஸ்டர். ஸோ ரன்சோ மாஸ்டர்னால தான் நாங்கள் சாண்டி மாஸ்டர் ஷோய்க்கு முன்னாடி நாங்கள் கான்டாக்ட் பண்ணது. எப்படின்னா, ஒரு சென்னையில் உள்ள ஒரு பிள்ளை நினைக்கிறேன், ஹார்ட் ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணணுமே ஒரு 5 lakhs 7 lakhs கிட்ட ஆகும்னு. அப்போ சாண்டி மாஸ்டர் தான் எங்கள்கிட்ட சொல்லி சொன்னாரு, நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட தந்துட்டாங்க. ஸோ நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் பாய்ஸ் அப்படி இப்படி எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு ஒரு 50,000 50,000 வந்து தேவையா இருந்து, ஷார்ட்டேஜா இருந்து. அப்போ நாங்கள் பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு 3 days ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 வயசோ 1.5 வயசோ ஒரு பிள்ளை, டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ரிஸ்க்கு. ஸோ சாண்டி மாஸ்டர் சொன்னாங்க, அதை நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு அந்த பிள்ளை ஆப்ரேஷன் ஆச்சு. அந்த பிள்ளை இப்போ ஓகே. ஓகே, சரி. இப்போ டான்ஸ்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே ஆசையா, இல்ல நடுவுல வந்த அந்த ஆசையில வந்து பண்ணதா, இல்ல சின்ன வயசுல இருந்தே டான்சர் ஆகணும், டான்ஸ் தான்? அது எப்படின்னு தெரியல, சின்ன வயசுல பாட்டு கேட்டாலே வயிற்றுலயே ஆடுவாங்க அந்த மாதிரிலாம். மோஸ்ட்லி வீட்டுல எப்பவுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும். வீட்டுல சப்போர்ட் இருந்துச்சு அப்போ? எல்லா இதுலயும் மாதிரி தான். மேபி அம்மா சப்போர்ட் இருந்தா அப்பா சப்போர்ட் இருக்காது, அப்பா சப்போர்ட் இருந்தா அம்மா சப்போர்ட் இருக்காது. எனக்கு மொத்தத்துல யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. நான் எங்கெல்லாம் போறேனோ நிறைய இடத்துல எனக்கு, நான் ஷோல சொன்ன மாதிரி தான், நிறைய இடத்துல எனக்கு என்னது லைக் நிறைய பேர் திட்டிட்டு நீ டான்ஸ் எல்லாம் தேவையில்லை. சில ஷோல எல்லாம் என்ன டீ கிளாஸ் சம்திங் வச்செல்லாம் எரிஞ்சிட்டு செப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்டு. சில ஸ்டேஜ் ஷோல மாடுவோம்ல, இப்போ சம்திங் ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன், ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது டான்ஸ் பண்ணும்போது அப்படி எரிஞ்சாங்க. ஸோ அந்த டைம் எனக்கு என்னோட மாஸ்டர் இவர் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பார்த்தாரு. ஸோ இவ்வளோ டான்ஸ் நல்லா பண்றல, எந்த டான்ஸ் கிளாஸ்ல பண்றேன் எங்க ரன்சோ மாஸ்டர் கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் எங்கேயும் டான்ஸ் பண்ணல, ஃப்ரீலான்ஸ் வீடியோ பார்த்து அப்படி இப்படின்னு. ஏன்னா மூவின்னு சொல்லும்போது பிரபுதேவா மாஸ்டர், டான்ஸ் சொன்னால பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர். இப்போதான் சாண்டி மாஸ்டர் ஆக்டிங்ல வந்திருக்காரு, பட் கொரியோகிராஃபரா இருந்தாரு. பட் டான்ஸ் சொல்லும்போது பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், இவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி படிச்சு அப்படி இருந்தேன். ஸோ அவங்க அப்போ சொன்னாங்க, என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் கிளாஸ் போனேன். நிறைய கிளாஸஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ரெடி ஆனேன். எனக்குன்னு ஒரு தேவை, எனக்குன்னு ஒரு காஸ்டியூம். எல்லாமே டான்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம், ஷூ தானே முக்கியம். ஸோ அவரால் தான் எனக்கு ஷூ, மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு அவரால் தான் எனக்கு கிடைச்சி. இப்போ டான்சிங் தவறுனா வேற எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? இன்னொரு விஷயத்துல நான் கவனமா இருப்பேன், இது இல்லைன்னா இது அப்படின்றத பேஷன் இருக்கா, இல்லை ஹேபிட் இருக்கா? டான்ஸ் ஃபர்ஸ்ட், டான்ஸுக்கு அடுத்து எனக்கு சாண்டி மாஸ்டர் வந்து ஆக்டிங் எனக்கு நல்லா பிடிக்கும். நார்மல் ஆக்டிங் இல்லை, அந்த வில்லன் தனம். எனக்கு எல்லாருமே கேட்பாங்க, ஆக்டிங் ரொம்ப நீ ஹீரோவா இருக்கியா வில்லன் நினைக்க? எனக்கு வில்லன் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு அதுல இம்ப்ரெஸ் ஆனது ஜஸ்ட் வில்லன் பிடிக்கும். இப்போ பேட்மேன் ஜோக்கர் எடுக்கும்போது எல்லாருக்குமே பேட்மேனோட ஜோக்கர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வில்லன் இஸ் என்ன சொல்ல, ஒரு ரகுடு, அவங்கள பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு நல்லா பிடிக்கும். பின்ன சாண்டி மாஸ்டர் ஆக்டிங் பார்க்கும்போது எனக்கு ஹீரோவே நீங்க தந்தாலுமே நான் வில்லன் கேரக்டர் தான் நடிக்கணும்னு. ஜெபினுக்கு எந்த ஸ்டைல் அத்துப்படி டான்ஸ்ல?
இது என்ன வேணா கொடுங்கப்பா அத்துப்படின்றவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஸ்டைல் ரொம்ப உங்களுக்கு அசால்ட்டா வரும்? எல்லாருக்குமே வர ஸ்டைல்ஸ்னா ஃபோக்கு, பாப்பிங், ஹிப்ஹாப், லாக்கிங், ஆஃப்ரோ, சால்சா. எல்லாமே அத்துப்படி போலங்க இருக்கு. இல்ல இவ்வளவு வருஷமா லேர்ன் பண்றேன்ல, டான்ஸ்னு சொல்லும் போது மோஸ்ட்லி ஸ்டைல்ஸ் ஃபேவரட் எது அதுல? அப்படின்னு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. எனக்கு எல்லாமே, எனக்கு டான்ஸ் ஃபேவரட். இப்போ ஒரு சாங் போட்டா என்னால ஆடணும், நான் ஹாப்பி ஆடணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் இந்த ஸ்டைல் தான் எனக்கு ஆடணும் அப்படி இல்ல. சரி, உங்களுக்கு ஆசை இருக்கும்ல பர்டிகுலரா இந்த பர்சன் கூட ஒர்க் பண்ணணும், இவங்க கூட ஒரு வாட்டியாவது ஆடிடுவோமா, ஏதாவது ஈவெண்ட்லயோ மூவிலயோ, ஏதாவது பர்டிகுலரா இவங்க கூட இந்த பர்சன் கூட நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல? பிரதேவ் மாஸ்டர் நேர்ல மீட் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல. சரிக்கே இல்ல. ஆனா ஒரு எபிசோடு சான்ஸ் கிடைச்சதுல ஷூ கிஃப்டா வர மாதிரி. அந்த டைம் ஆமா, ஆனா பிரதேவ் மாஸ்டர் அன்னைக்கு வரல. பட் அவரோட ஒரு சயின்ஸ் ஷூ எங்களுக்கு தேவையா இருந்து அந்த டைம் எங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஏன்னா டான்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஷூ தான் முக்கியம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா டான்ஸர்ட்டும் நீங்க கேட்டாலுமே அவங்க ஸ்டார்டிங் யூஸ் பண்ண ஷூ யாராவது ஒரு ஆள் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த ஷூவா இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்குல்ல, ஒரு 200 அந்த டைம்ல ஒரு ரப்பர் ஷூ எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாரும் டான்சர்ஸுமே ஸ்டார்டிங் அதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ண ஸோ அந்த ஷூன்னு சொன்னாலே டான்சர், நீங்க ஒரு டான்ஸரை போய் ஒரு ஷூ ஷாப்ல விட்டீங்க அவங்க எல்லா ஷூ வாங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஷூ, கிளாத், அந்த டான்ஸுக்குள்ள விஷயம் அவங்களுக்கு இல்லை. ரிஹர்சல் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கான ஒப்பீனியன் இருக்கு. நீங்களும் கோரியோகிராஃபரு, இப்போ உங்களுக்கு எடுக்கிறவங்க வேற கோரியோகிராஃபரு, இப்போ உங்களுக்கான சஜஷன் ஏதாவது வரப்போ சொல்லுவீங்களா? அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எங்களோட கொரியோகிராஃபர் வந்து எல்லா கொரியோகிராஃபரும் சேம் சொல்ல மாட்டேன். சில கொரியோகிராஃபர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில கொரியோகிராஃபர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் தான் பெஸ்ட், நான் சொல்லாதான் நீ ஆடி ஆகணும் அப்படின்னு. பட் எங்க கொரியோகிராஃபர் அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதே நீங்க தாங்க, என்கிட்ட இருக்கோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் இது வரைக்கும் எங்க ஸ்டைல்ஸ் அப்படின்னு இப்போ சொன்னால நாங்கள் நிறைய ஸ்டைல்ஸ் படிச்சிருக்கோம், பாப்பிங், லாக்கிங், ஆஃப்ரோ. பட் எதுவுமே நாங்கள் ஸ்டேஜ்ல பண்ணல. ஸ்டேஜ்ல பண்ணதில்ல. சரி, நீங்க நிறைய இப்போ கொரியோ பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க பேர் கூட வந்து ஆடி இருக்கீங்கல்ல, பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சுன்னா பின்னாலைக்கு நாங்க கப்பிள்ஸ் டான்ஸ் ஆனோம்ல, மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்க. இல்ல என்னன்னா நான் போல் டான்ஸ், ரோப் டான்ஸ் ஆடி இருப்பேன். ஸோ ரீசெண்ட்லி நான் ரிங்கை விட இன்னொரு இது சொல்றேன், டிவோஷனல் ரவுண்டுக்கு வந்து ஒரு போல் டான்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைம் ப்ராக்டிஸ் டைமு நான் பண்ற எல்லாமே ஷர்மியும் படிச்சுட்டு இருந்தா. ஸோ லாஸ்ட் டைம் அவளுக்கு ஓரளவு ஃபீவர் சம்திங் ஏதோ இருந்தனால நாங்கள் மொத்தத்திலே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு வேற போர்ஷன் கொடுத்துட்டு நான் மட்டும் போடலாம் பண்ணுவேன். ஆனால் அவங்களும் ப்ராக்டிஸ் டைம் செம்மையாக பண்ணிட்டாங்க. போல ஒரு கேர்ள் பண்ணுறது வந்து நான் இது வரைக்கும் பண்ணி பார்த்தது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க தவிர ஒரு வளர்ந்த பொண்ணு எல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. மற்ற கேர்ள்ஸை விட ஷர்மி இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது அந்த டைம் நல்லா ஸ்ட்ரகிளாக இருந்தேன் அவங்கள கூட நான் போல் டான்ஸ் பண்ணும்போது. ஏன்னா டக்குன்னு போல் சொல்லும்போது நம்ம வெறும் கையங்கால் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஃபுல் பவர் கொடுத்தா மட்டும் போலில் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் எங்களுக்கு கொரியோகிராஃபி டைம் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. அதுக்கடுத்து ஃபினாலேக்கு ரிங்கில் வந்து என்ன சொல்ல, 2 கை மட்டும் தான் ரிங்கில் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடம் நல்ல மசில் கிராப் ஆச்சு அந்த டைம் கொஞ்சம். ஏன்னா ரிங்குன்னு சொல்லும் போது மொத்த வெயிட் இப்போ லெக் இருந்தா கூட நான் பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் ஹேண்ட் மட்டும்தான் இருக்கு. என்னோட வெயிட்டும் அவங்கள வெயிட்டும் எனக்கு இருக்கு. ஸோ மொத்த இதுவுமே எனக்கு இங்க இதாச்சு, மசில் கிராப் ஆச்சு. எல்லாமே ஓகே தான். சரி, சாண்டி மாஸ்டர், ஸ்ரீதேவி மேம், ரமா மேம் இவங்கெல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, பர்சனலாக கொடுத்துருப்பாங்க, ஷோலையும் கொடுத்துருப்பாங்க. எது ரொம்ப ஹார்ட்குள்ள போன வரைக்கும் டீப்பஸ்ட்ல கமெண்ட்? சாண்டி மாஸ்டர் வந்து நல்ல ஜாலி கேரக்டர். அவர் சொல்லிய கமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணிய மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு ஷோல ஒரு எபிசோட்ல வந்து நான் என்ன பண்ணேன், சின்ன ஒரு மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக கோவப்பட்டேன். அவரு திட்டல, ரைஸ் ஆகல, கோவப்படாம அப்படியே நார்மல் சொன்னாங்க. இப்படி டான்ஸர்னா இதுன்னு. நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் என்ன ஃபோக் ரவுண்டுக்கு சின்னதா ஒரு கோவப்பட்டுட்டேன். உடனே அவங்க சிரிச்சாங்க, ஜெபின் நான் பார்த்துட்டேன் இப்படி சொன்னாங்க. நான் மாஸ்டர் நான் மறுபடியும் சொல்றேன்னா அப்படி சிம்பிளா போயிருவாரு. செகண்ட் என்னாச்சுன்னா ஃபோக் ரவுண்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சின்ன ஒரு மிஸ்னால எங்களுக்கு என்னன்னா ராக்கி பைக் கட்டாம போயிடுச்சு. ஸோ நானும் ஓகே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டனால அன்னைக்கு 2 சர்ப்ரைஸ் நான் தெரியாம எனக்கு நடந்து. ஒன்னு, சாண்டி மாஸ்டர் வந்து அவர் எப்பவுமே மேலே ஏறி ஆட மாட்டாரு எல்லாருக்குமே, பாத்திருக்கீங்க இல்ல. பட் எங்களுக்கு ஆடிட்டாரு, ஃபர்ஸ்ட் டைம் ஆடினாரு.
ஓ என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஃபுல் ஹாப்பி. செகண்ட் அதே ரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னா கலாம் மாஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கலாம் மாஸ்டர் எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் கலாம் மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நல்லா ஆடினாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் பத்தி சொன்னாங்க, நல்லா ஆடினாங்க, நீங்க இப்படி இது பண்றீங்க, நல்லாவே ஆடலையா அப்படி இப்படின்னு அவங்க சொன்னப்போ நாங்க நினைச்சோம் அப்போ போச்சு ஜட்ஜ்மெண்ட் போச்சு அப்படி இப்படின்னு இருந்தோம். லாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு அவர் எப்போ அவங்களுக்கு மெயின் டைலாக் உண்டு, அவங்களுக்கு ஃபேமஸ் ஒரு டைலாக் உண்டு, கிளி கிளி கிழிச்சிட்டேன்னா. அந்த டைலாக் வந்து அந்த டைலாக் நான் டிவில தான் கேட்டிருக்கேன். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு ஷோ இருந்து மாநாடா மயிலாடா. ஸோ அந்த டைம்ல உள்ள டைலாக்கு எனக்கு நான் கேட்கும்போது நாங்க ஃபுல்லா பிளாங்க் அவுட்டு. சரி அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு 5 ரூபா நோட் எடுத்து எங்க 2 தலையில சுத்திட்டு அப்படியே தந்துட்டாங்க. அது அப்படியே பொக்கிஷம் வீட்டுல இருக்கு. அது மறக்க முடியாத மொமெண்டாவும் இருக்கும். வேற ஏதாவது கிஃப்ட்ஸ் பண்ணிருக்காங்களா சாண்டி மாஸ்டர்? சாண்டி மாஸ்டர் 2 கிஃப்ட் பண்ணிட்டாரு. ஒன்னு வந்து ஃபினாலேக்கு அவர் போட்டிருந்தாருல ஒரு ஒயிட் கலர் ஜாக்கெட்டு, அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சாகதான் சஷாங். செகண்ட் அனிஷ் அண்ட் ஹர்ஷிதாய்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் நார்மலா ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தேன், ஒரு டிஷர்ட் மேல ஒரு ஜாக்கெட் போட்டிருந்தேன், அவரை கண்ணு காட்டினாரு ஜாக்கெட் ரிமூவ் பண்ணேன்னு. எனக்கு தெரியல, நான் அப்போ ஓகே நார்மலா ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா கிட்ட வந்தாரு, கிட்ட வந்துட்டு தோல்ல 2 தட்டு தட்டிட்டு அவரை ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே போட்டு தந்துட்டாரு. பாடி ஃபுல்லாவே அப்படி என்னடா அப்படின்னு ஆயிடுச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வச்ச இந்த லெஃப்ட் சைடு ஒரு லைனோட சீக்வன்ஸ் வச்ச ஒரு ஜாக்கெட் உண்டு, பிளேசர் நினைக்கிறேன். அந்த பிளேசரு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு சொன்னாரு, ஜெபின் கேபின் வரைக்கும் ஒன்று வா அப்படின்னு. சரி ஓகே மாஸ்டர் ஏதாவது சொல்லுவாரு, ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுவாரு அப்படி இப்படின்னு. ஓகே அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாருன்னா, எப்படிரா ஓகேவா எல்லாமே அப்படி சொல்லிட்டு அப்படியே பேக்ல போயிட்டாரு. நான் திரும்பக்குள்ள என்ன பண்ணாருன்னா பிளேசர் எடுத்து போட்டு விட்டுட்டாரு. அப்புறம் என்ன மாஸ்டர் வச்சுக்காடா, இது உங்களோட ஃபேவரட் பிளேசர்ல, அது இன்னும் உன்னோட ஃபேவரட்டா அப்படின்னு அந்த 2 ஜாக்கெட் பிளேசருமே அப்படியே வீட்டுல பொக்கிஷமா வச்சிருக்கேன். என்னதான் ஜட்ஜஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு இடத்துல வந்து இவங்க எலிமினேஷன் இது நடக்காம இருந்திருக்கலாம் அப்படிதான் தோணுச்சா? பார்ஷாலிட்டி பாக்குற மாதிரியோ? ஜட்ஜஸ் சைட்ல எனக்கு இது வரைக்கும் அப்படி தோணுனது இல்லை. மேபி ரிகர்சல்ல சில கப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மேபி எங்களே கம்பேர் பண்ணாலுமே ரிகர்சல்ல நல்லா பண்றவங்க ஷூட் டைம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். ரிகர்சல்ல நல்லா பண்ணிருப்பாங்க. இப்போ நானே ஃபோக் ரவுண்டுக்கெல்லாம் ரிகர்சல்ல நல்லா பண்ணிட்டேன், பட் ஷூட் டைம் எனக்கு ஒரே ஒரு மிஸ் ஆயிடுச்சு. பிரபுதேவ ரவுண்டுக்கு ரிகர்சலுக்கு மிஸ் பண்ணேன், ஷூட்டு கரெக்டா ஆடிட்டேன். ஸோ இதே மாதிரி இருக்கனால ஜட்ஜ்மெண்ட் ஓகே, ஓரளவு ஓகே, கரெக்டா தான் இருக்கு. இல்ல ஏதாவது ஃபேவர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும்ல, சில குறிப்பிட்ட கப்பிள்ஸ்க்கு மட்டும் ஜோடிக்கு மட்டும் ஃபேவர்ஸ் பார்ப்பாங்க, ஜட்ஜஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஜட்ஜஸ் 3 பேர்ல சாண்டி மாஸ்டர் இது வரைக்கும் அப்படி பண்ணி நான் பார்த்ததில்ல. ரம்பா மேமும் ஓகே, சில ரவுண்ட்ல அவங்க மிஸ்டேக் சொல்லுவாங்களே தவிர இது வரைக்கும் எங்களுக்கு ஃபேவர்ஸ் அப்படி தெரியல. மேபி இருந்திருக்கலாம். இல்ல மத்தவங்களுக்கு பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கா? யாரும் சொல்ல வேணாம். இப்போ இந்த வந்து ஜட்ஜஸ் வந்து இவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பாக்குற மாதிரி இருந்திருக்கும்ல நம்ம கண்டஸ்டன்ஸா இருக்கப்போ? கண்டஸ்டன்ஸா மேபி இருந்திருக்கலாம். ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது மேபி இருந்திருக்கலாம். சில ரவுண்ட் எல்லாம் எனக்கு அப்படி இருந்தது இல்லை. சில டான்ஸ் எல்லாம் நாங்க பாத்துருக்க மாட்டோம், ஸோ எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ எங்க டான்ஸ் செகண்ட் டான்ஸா இருக்கும், அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ண முன்னாடி நாங்க போய் எங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் நாங்க ரெடி ஆகணும் அடுத்த டான்ஸுக்கு. ஸோ அந்த டைம் நாங்க இருக்க மாட்டோம், அந்த டான்ஸ் நாங்க பாக்கதான் இருக்க மாட்டோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு கரெக்டா என்னவோ தெரியாது. மேபி அவங்களுக்கு கொடுக்கலன்னா மேபி நல்லா ஆடி இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் அது எங்களுக்கு தெரியாது இல்ல. ஸோ எல்லாத்தையும் எங்களை ஜட்ஜ் பண்ண முடியல. பார்த்த டான்ஸ் வரைக்கும் ஓகே. ஓகேதான். சரி, இதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து ஜெபின் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ஃபேன்ஸ் எல்லாருமே நார்மலா சரி நான் என்ன எதிர்பார்க்கலாம் உங்க கிட்ட இருந்து சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. நானும் ஃபேன் தான் சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஃபேன் போல. இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ இது. இப்போ எங்க ஊருக்கு வந்து சொன்னல கன்னியாகுமரி ரொம்ப கீழே இருக்கு. ஸோ அங்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுன்னா அந்த ரியாலிட்டி ஷோக்கு நிறைய பேர் பசங்க நல்லா அங்க நிறைய பசங்க இருக்காங்க என்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், அதுல ஹாப்பி. ஸோ எனக்கு என்னன்னா கொஞ்சம் உலகம் என்னது, நான் இப்போ ஒரு சின்ன ரூம்குள்ள இருந்தது, இப்போ தான் கதவு திறந்து சென்னைக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆனா இங்கிட்டு ஃபர்ஸ்ட் மும்பைக்கு போயிட்டு தான் இங்க வந்தேன். இந்தியன் சாம்பியன்ஷிப் அட்டன் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஸோ ரியாலிட்டி ஷோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்து யோசிச்சோம்,
சரி இதோட லைஃப் முடியலையே, இன்னும் நிறைய இருக்கே. இதுல இருந்து எனக்கு என்னன்னா, நான் சொன்னேன்ல சாண்டி மாஸ்டர் பார்க்கும்போது ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட். இனி என்ன பார்க்கணும்னா மூவி, வேற ரியாலிட்டி ஷோ. வில்லனா பார்க்கலாம் போல. ஹீரோவா கண்டிப்பா. எல்லாருமே ஹீரோ ஆக ட்ரை பண்ணுவாங்க, நீங்க வில்லனாக ட்ரை பண்றீங்க. நீங்க சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டாலுமே சரி, ஹீரோவோட வில்லனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஐ லைக் வில்லன். வில்லன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லிட்டு இருந்தேன். என்னவா இருக்கும் யோசிங்க பார்க்கலாம். என்ன சர்ப்ரைஸ்? நீங்க இவ்வளவு நேரம் யாரை பத்தி பேசுனீங்களோ அவங்கள பத்தி தான். அவங்க உங்களுக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் யாருன்ட்டு.